கோயில் வந்து முத்தாரம்மன் கோயில். முத்தாரம்மன் கோயிலில் இந்த பாளையங்குளம் 2 இருக்கிறதுனால இது வந்து வடக்கு பக்கத்தில் இருக்கிறனால அது வடக்கு முத்தாரம்மன் கோயில் வந்து இங்கே வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் இந்த தசரா வந்து ரொம்ப விமர்சையாக நடக்கும். இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த கோயிலில் தசரா தோறும் இந்த புஷ்பாஞ்சலின்னு ஒன்று பண்ணுவாங்க. பொம்பளைலாம் சேர்ந்து பண்ணுறது அந்த புஷ்பாஞ்சலி. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து எல்லோரும் பார்த்து மகிழிக்க வேண்டிய ஒன்று. அதுபோக அன்றைக்கே அன்னதானம், ஊர் முழுக்க அன்னதானம். காலையில் 12:30 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 4:30 மணி வரைக்கும் ஊர் முழுக்க அன்னதானம். முதல் அது எப்படி இருந்ததோ அதே கடைசி வரைக்கும் அந்த மாதிரி சாப்பாடு நாங்கள் போடுறோம். அது அன்னதானம் அம்பாள் பிரசாதமாக நாங்கள் வந்து வருஷம் வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோயில் சப்பரத்தில் இது ரொம்ப அலங்காரமாக நல்லா இது வரைக்கும் இருக்கிறது வந்து இந்த அலங்காரத்தில் சிறப்பாக இருந்தது எங்கள் கோயிலாக இருந்தது. இதை மாதிரி எல்லா கோயிலும் நல்லபடியாக இருக்குது. நல்லபடியாக அந்த தசராவில் பாளையங்கோட்டை சிறப்பாக நடக்குது. இந்த கோயில் எப்படி வந்துச்சு, எப்படி இதை உருவாச்சு? இந்த கோயில் வந்து எங்களுக்கு தெரியாது, 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் போல தெரியுது. இங்கே எங்கள் மூதாதைகளாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வழி வழியாக பண்ணிட்டு இருந்ததுனால நான் அதே இது சிறப்பு மாறாமல் அப்படியே நாங்கள் இப்போ நம்ம தெருவில் ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் சமுதாய ஆட்கள் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது வருஷம் வருஷம் நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். உயிர் வாழ ஆசை வேண்டும், அறிவுக்கு நான் என்றும் பணிய வேண்டும், என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும், என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும்.